அவர்களை அழைக்கிறேன். சார்பாக ஒரு இயக்குநருடைய முறைகேடான ஒரு உத்தரவினை எதிர்த்து இன்றைக்கு மாநிலம் முழுக்க மாவட்ட தலைவர்களே ஒரு பெருங்கல் முறையீடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களே, விளக்குரை ஆட்சி சென்றிருக்கிற தோழர் டாமணி பீட்டர் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் முருகன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கிற தோழமை சங்க நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட மையத்தின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். இந்த வாழ்த்து என்பது உங்களுடைய முதல் போராட்டம் என்பதற்காக ஒரு குழந்தையினுடைய முதல் பிறந்த நாளை எப்படி வாழ்த்துகிறோமோ அதே போல அரசு ஊழியர்களை பொறுத்தவரை இந்த போராட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒவ்வொரு அரசு ஊழியருடைய பிறந்த நாள் போடுறாங்க. இன்றைய தேதியில அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, அனைத்து உழைக்கும் வர்க்கங்களுமே வந்து போராட்டம் என்கிற ஆயுதம் இல்லாமல், போராட்டம் என்கிற சுவாச காற்று இல்லாமல் தங்களுடைய அரசு பணியை வந்து நிறைவு செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அரசாங்கம் நாம சும்மா இருந்தாலும் அரசாங்கம் சும்மா இருக்க விடாது. அரசாங்கம் சும்மா இருந்தாலும் அதில் பணிபுரிகின்ற நம்முடைய அதிகார வர்க்கங்கள் வந்து சும்மா இருக்க விடாது. அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய இயக்குனர் உங்களை எல்லாம் ஒரு தட்டி எழுப்பி உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் தூண்டிவிட்டு இந்த போராட்ட பாதைக்கு திரும்பி இருக்கிறார். ஏற்கனவே வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிற தோழர்கள் அத்தனை பேரும் சொன்னதையே நானும் வழிமுறைகிறேன். வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக உங்கள் இயக்குனர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இன்றைக்கு பணியில் இருக்கின்ற கூடுதல் ஆட்சியரை பற்றியான ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் முன்பாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூடுதல் ஆட்சியர் செல்வி ஐஸ்வர்யா கரெக்டா கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி, உங்களுக்கெல்லாம் 17-18 ஞாபகம் இருந்திருக்கும். 17ஆம் தேதி இங்கே பணியேற்பு செய்ய வரும்போது தூத்துக்குடி பூரா வெள்ளக்காடாக இருக்கிறது. தூத்துக்குடிக்கே வர முடியாம கோயில்பட்டியிலேயே தங்கிட்டாங்க. 3 நாள் வந்து அங்கதான் தங்கியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து இவர் என்னத்தை பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். 6 மாசமாக எதுவும் எந்த ஆணியையும் கொடுங்கல. எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் அன்பு செல்வன் நீங்க முன்பாக இங்கே உரையாற்றி சென்றிருக்கிறார். வளர்ச்சித்துறையை பொறுத்தவரையில் தொடர் வணிக வரி பணியாளர் சங்கத்தினுடைய தோழர் சங்கர் குறிப்பிட்டதை போல எத்தனை மணி நேரம் பணிபுரிகின்றார் என்பதே எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம் முன்வைத்தார். எங்கள் துறையை பொறுத்தவரையில் யார் யாரெல்லாம் பணிபுரிகிறார்கள் அப்படி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த டிசம்பர் 17-18 வெள்ள பாதிப்பில் இருந்து இன்று வரை எங்கள் துறை இன்னமும் மேலவில்லை. அவர்களுக்கு அந்த பயனாளிகளுக்கு பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வீடு கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய வானவில்லை வந்து வளைப்பதை போன்ற, மணலை கயிறாக திரிப்பதை போன்ற ஒரு உத்தரவை எல்லாம் அவர்களுக்கு வழங்கிவிட்டு அந்த உத்தரவுக்கு ஏற்ப அவர்களிடமிருந்து இப்போது டாக்குமெண்ட் பட்டா வச்சிருக்கீங்களா, பத்திரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு தேடி போய் அலைவோம். அந்த 10,000, 8,000, 7,000, 5,000 வாங்கினா அந்த நிவாரணம் வாங்கினதுல பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா அதை சொல்லக்கூடாது, இறந்து போனவங்களுக்கே நம்ம ரோடு கொடுத்துட்டோம், அது வேற விஷயம். ஏன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து லைவ்ல இருந்ததுனால வீடு இடிஞ்சது, வீடு இடியாம வெறும் கீரல் மட்டும் விழுந்தது, காம்பவுண்டு சுவர் இடிஞ்சது, அவுட் ஹவுஸ் இருந்தது, மாட்டு தொழுவம் இடிஞ்சது, இதுக்கெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு கொடுத்துட்டோம். தப்பு இல்லை. ஏன்னா அன்றைய தேதியில் வந்து எதிர்கட்சிகளும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் வந்து அந்த செய்தியை வந்து பெரிதாக்கி விடக்கூடாது என்பதற்காக, அவர்களை வாயடைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் வழங்கிய அந்த நிவாரணம். அப்படி நிவாரணம் வழங்கியவர்களுக்கெல்லாம் வீடு வழங்குங்கள் என்ற ஒரு உத்தரவை வேகா போட்டுட்டு அதற்கு தகுந்த மாதிரி எங்க ஆட்கள்லாம் தேடி இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்க போய் முடியும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க வந்து கடந்த வாரத்துல ஒரு நாள் ஒரு ஆர்டர் மீட்டிங் வந்துட்டு 6 மணிக்கு ஆரம்பிக்கும், 6 to 8 டைம் போட்டுட்டாங்க. காலையில 9:30 இருந்து ஒவ்வொரு கேட்டகரியா பிடிஓ, இன்ஜினியர், ஓவர்சியர், ஜோனல் டெப்டி பிடிஓ, இப்படி பஞ்சாயத்து செக்ரட்டரி முதற்கொண்டு கடைசியா வந்துட்டு 6:30 மணி to 8:30 மணி. ஏற்கனவே மரியாதைக்குரிய சுகம் IAS அவர்கள் இங்கே கூடுதல் ஆட்சியராக இருக்கும்போது அப்படி ஒரு மீட்டிங்கை நடத்தினார். அப்போ தோழர் எங்களுக்கு வந்து தகவல் வருது, தோழர் இந்த மாதிரி மீட்டிங் ஆன்கோயிங் நைட்டு 8:30 மணிக்கு. எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீங்க தோழர், மீட்டிங் முடிச்சோன்னு அப்படியே அந்த ஹாலில் இருந்துருங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தகவலை சொல்லிட்டு பேசாம உட்காந்துக்கிட்டோம். இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா வெளியில கூட்டத்தை கூட்டி கட்டி அத்தனை பேர் 12 ஊராட்சி ஒன்றியங்கள்லேருந்து வேனை பிடிச்சிட்டு வந்து பூவை கத்தினா எதுவும் செய்ய மாட்டாங்கிறாங்க. இவங்களுக்கு வேற விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு அத்தனை பேர் ஹாலில் உட்காந்துட்டாங்க.
அவர் ஏசி முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டார். அங்க இருக்கிற ஏபி, அடுத்த லெவல்ல உள்ள ஏபி இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன கிளம்ப மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது, நம்மளும் கிளம்பிட்டா பெரிய இஷ்யூ ஆயிடுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்களுடைய மரியாதைக்குரிய தோழர் வெங்கடேசன் தலைமையில, தோழர் முருகன் தலைமையில அத்தனை பேர் அங்க வர 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 அவங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க காம்ப்ரமைஸுக்கு வராங்க. நாங்க பேசுறோம் 8:30 மணிக்கு மேல பெண் ஊழியர்கள்லாம் இங்க இருந்து சாத்தாங்குளத்துக்கு போவாங்க. நீங்க 8 மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸ் அந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இருட்டு கஜமா தான் இருக்கு. பெண் ஊழியர்கள் வந்து ஒரு தனிமையில வந்து அங்க வர முடியாது, பேருந்துல ஏறி போக முடியாது. அவங்க பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்ட்ல போய் அங்க இருந்து விளாத்திக்குளத்துக்கு போறதும், புதூர் போறதும், இங்க சாத்தாங்குளம் போறதும், உடன்குடி போறதும், அல்லது திருநெல்வேலிக்கு போறதும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பான விஷயம். அப்ப இதையெல்லாம் பேசி இப்படி போன்று ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா மீட்டிங் நடத்தினவங்க மேல கொலை வழக்கு தான் பதிவு பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் போட்டு விட்டோம். அத்தோட கடைசி. அதுக்கப்புறம் மீட்டிங் அப்படிங்கிறது 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் வந்து ரொம்ப ரேர். அப்புறம் வந்து கூகுள் மீட்டிங் பிசி இப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. கடைசியா கடந்த வாரம் வந்து இந்த அம்மா வந்து ஆரம்பிச்சது. நல்வாய்ப்பாக அன்னைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் வட்டார வளர்ச்சியாக பணிவன் தோழர் ஆண்டாவும் வந்து அந்த அம்மாட்ட போய் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அது வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கிறேன் 4 மணிக்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அளவு மாற்றம் தான் நம்மளுடைய குணமாற்றம். இப்போ சங்கர் சொன்னதை போல ஏற்கனவே நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா நம்மகிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். யாரா கொடை பிடிப்பா அதுல போய் நம்ம வந்து ஒதுங்கிக்கலாம் மலைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையும் வளர்ந்துச்சு. ஏன்னா இப்போதைக்கு இருக்க நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சிபிஎஸ் ஒழிப்பு அப்படிங்கிறது. அப்போ காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், உரிய காலத்துல போடணும் அப்படிங்கிறது. அப்ப இதை தாண்டி வேலை நேரம் 5 மணி நேரம் வேலையை 8 மணி நேரம் ஆக்கணும். அப்ப 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் நிர்ணயிச்சா முட்டா பயலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ 8:30 மணி ஆக்கணவன் புத்திசாலியா, இல்ல 5.5 மணி ஆக்கணவன் புத்திசாலியா, இல்ல அவன் முட்டாளா நீ முட்டாளா அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி வைக்கணும். இது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அது அடுத்தாப்புல அவங்க சிஎம்ஓ அல்லது உங்க மினிஸ்டர் மரியாதைக்குரிய மாசுவோ பேசி எடுத்து அந்த ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். ஒருவேளை இதை வந்து நம்ம ரேடியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல உள்ள இந்த ஊழியர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு விஷயம். அப்ப இந்த விஷயத்தை வந்து நீங்க கையில் எடுத்துக்கொண்டு உங்களுக்கான அந்த பவுண்டேஷனை வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ற வேலையை இப்ப பாத்துக்கோ. அந்த முயற்சிகளுக்கு அரசு ஊழியர் சங்கங்களும் இங்க வருகை வந்து வாழ்த்து பேசி சென்றிருக்கிற தோழமை சங்கங்களும் நிச்சயமாக 100 விழுக்காடு உங்களோட தோளோடு தோல் இருக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நீங்க செய்ய வேண்டியது இன்றிலிருந்து இந்த பிரச்சனை வேற, இது வந்துட்டு போகலாம், அது வேற விஷயம். ஆனா இருக்கின்ற காலி பணியிடங்களை நிரப்புறது, ஏற்கனவே வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவது, அந்த ஏன்லி சரண்டர் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் போகுது அப்படிங்கிற நோக்கி தான் நம்மளுடைய பயணம். இந்த பயணத்தை வந்து தடை செய்யும் விதமாக அல்லது மடை மாற்ற விதமாகத்தான் உங்களுடைய இயக்குநருடைய இந்த உத்தரவு என்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய நோக்கம் அது போயிட்டு இருக்கும் போது இந்த 5.5 மணி நேரத்தை 8:30 மணி ஆக்குறது அல்லது யாராவது ஒருத்தங்களை சார்ஜஸ் போடுறது இதெல்லாம் வந்துட்டு நம்முடைய போராட்டத்தினுடைய மழுங்கடிக்கக்கூடிய விஷயம். அதிகாரம் வந்தால் தான் பண்ணுவாங்க. இப்ப அதுல நாம வந்து தெளிவா இருக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நம்முடைய ஒற்றுமை ஒன்றுதான் இதற்கான விடிவு காலம் என்பதை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறி காலத்தின் அருமை கருதி இந்த அளவில் என்னுடைய வாழ்த்துதலை நிறைவு செய்து வாய்ப்பிற்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்கள்.